ஐபிஎல் ஆரம்பிச்சப்ப இருந்த 8 டீம்ல 4 டீமுடைய பெயரை இப்ப மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த டீம்ல என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துருவோம். நம்பர் 1 ஆர்சிபி. இது என்னடா புது கதையா இருக்கு? 18 வருஷமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தானே சொல்லிட்டு இருக்கோம். அதோடைய பெயரை எப்ப மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா 2024 ஐபிஎல் வரைக்குமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு தான் ஆர்சிபி உடைய டீம் பேரானது இருந்திருக்கு. ஆனா கன்னட மக்கள் பாத்தீங்கன்னா பெங்களூரை வந்து பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய மொழி நடையில கூப்பிட்டு இருக்காங்க. அந்த சிட்டியை மக்கள் எப்படி கூப்பிடுறாங்களோ அந்த பெயர்லயே நம்ம டீமை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆர்சிபி ஆனது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயரை மாத்திருக்காங்க 2024. நம்பர் 2 டெல்லி டேர் டெவில்ஸ்னு பேர் சொன்னாலே எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நிறைய மெமரியை டெல்லி டேர் டெவில்ஸ் கொடுத்துருக்கு. அந்த நேமை டெல்லி கேபிட்டல்ஸ்னு சொல்லி 2019 ஐபிஎல்ல மாத்தினாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டீமுடைய கோ ஓனரா ஜிஎம்ஆர் குரூப் அப்படிங்கிறவங்க உள்ள வந்திருந்தாங்க. அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க டீமோட பேர்ல டெவில்னு வார்த்தை இருந்தா எப்படி டீம் உருப்படும், அதனால நம்ம மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி இந்தியாவின் கேபிட்டல் தானே, அந்த மரியாதையை டீமுக்கு கொடுக்கும் விதமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற பெயரை புதுசா வச்சுட்டாங்க. டெல்லி டேர் டெவில்ஸ் அப்படிங்கிறது டெல்லி கேபிட்டல்ஸா மாறிடுச்சு. நம்பர் 3 கிங்ஸ் 11 பஞ்சாப். ஐபிஎல்லே பரிதாபகரமான டீம்னா அது பஞ்சாப் டீம் தாங்க சொல்லணும். 2021 வரைக்குமே கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் அவங்களுடைய பெயர் இருந்திருக்கு. ஆனா ஓனர்ஸே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா போதும்பா இந்த பெயர் வச்சு நாங்க தோத்துக்கிட்டே இருக்கோம், பேரை மாத்தினாலாச்சும் உருப்படுறமான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னு இருந்த பெயரை அவங்க பஞ்சாப் கிங்ஸ்னு ஒட்டுமொத்தமா மாத்திட்டாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப்னு இருந்தப்பவே அதை நம்ம ஸ்கோர் போர்டில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்குமே பிகேன்னு வைக்காம பிபிகேஎஸ்னு வச்சிருக்காங்க. நம்ம பிரீத்தி சிந்தா ஆண்டிக்கு இந்த நியூமராலஜி மேல அதிகமாக நம்பிக்கை போல, அதனால தான் வித்தியாசமான பெயரெல்லாம் வைக்கிறாங்க. நம்பர் 4 டக்கன் சார்ஜர்ஸ். இது பெயரை மாத்தின சம்பவம் கிடையாது, ஒட்டுமொத்தமாக பிரான்ச்சைஸியே மாத்தின சம்பவம். 2012 வரைக்குமே ஹைதராபாத் டீமை டக்கன் கிரானிக்கல் நிறுவனம் தான் வச்சிருந்தாங்க. ஆனால் 2018 காலகட்டத்தில் அவங்க ஒட்டுமொத்தமாக கடலுக்குள்ளேயே போயிட்டாங்க. அதனால சொந்த வீரர்களுக்கே அவங்களால சம்பளம் கொடுக்க முடியல. அதனாலேயே பிசிசிஐ அவங்களுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத் டீமை சன் நெட்வொர்க் கிட்ட கொடுத்தாங்க. சன் நெட்வொர்க் அதனுடைய பெயரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு மாத்திட்டாங்க.